ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. இமைப்பொழுதும் எம் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று சிவபுராணத்தில் பாடியவர் மாணிக்கவாசகப் பெருமான். திருவாதவூரன் ஓத திருச்சிற்றம்பலமுடையான் எழுதியது என்று ஈசனின் கைப்பட எழுதி கையொப்பமிட்ட சைவத் திருமுறைதான் இவரது திருவாசகம். ஈசனால் தடுத்தாட்கொள்ளப்பட்டு வேறு எந்த மகானுக்கும் கிடைக்காத பெரும் பாக்கியமாய் ஈசனோடே சில காலம் வாழ்ந்தவர். சமயக்குறவர் நால்வரில் ஒருவர் என்ற பெருமையுடன் ஈசனின் அருளை பரிபூர்ணமாக பெற்ற மாணிக்கவாசகப் பெருமான் தனது இறுதி காலத்தில் இறைவன் அவரை தேடி வந்து ஆட்கொண்ட பிறகும் கூட தான் உலக மாயையில் சிக்கி தவிப்பதாகவும் அதனால் தன்னை கைவிட்டுவிட வேண்டாம் என்றும் நீத்தல் விண்ணப்பத்தை ஈசனிடம் வைக்கிறாரே. அப்படியானால் இறைவனால் தடுத்தாட்கொண்ட பிறகும் கூட ஒரு மகானை இந்த உலக ஆசைகள் துன்புறுத்த முடியுமா? என்னை கைவிட்டு விடாதே என்று சொல்லும் அளவுக்கு பிற்காலத்தில் உலக மாயையில் மாணிக்கவாசகர் சிக்கி தவித்தாரா? அவர் இவ்வாறு ஈசனிடம் விண்ணப்பம் வைக்க வேண்டிய காரணம் என்ன? ஒரு வக்கீல் இருக்காருன்னா அவர் என்ன சொல்றார், நான் கொலை செய்யவில்லை கனம் கோட்டார் அவர்கள் அப்படின்னு. அவர் சொல்கிறது தன்னுடைய கட்சிக்காரருக்காக அவர் அந்த மாதிரி வாதாடுறார். ஸோ அந்த வகையில் எல்லா மகான்களும் வள்ளலார் இருந்தார். அவர் ஃபஸ்ட் நைட் அன்றைக்கி ஒய்ஃப் கூட குடும்பம் நடத்தாமல் விளக்கேற்றி வச்சு திருவாசகம் முற்றுதல் பண்ணின ஆள். அவர் வந்து மறுபு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும்னு நீங்கள் என்ன நினைப்பீங்க? அவருக்கு இருந்துச்சு பழகுது அப்படின்னு நினைப்பீங்க. அவர் வந்து உலகத்தில் இருக்கிற மருளாய உலகமெல்லாம் மருள் நீங்கி சுகம் பெற்று ஞான மன்றில் நடம்புரியும் ஈசனையே வாழ்த்த வேண்டும். எல்லாம் மாயையில் இருக்கிற ஜனங்கள்லாம் திருந்தி எல்லாம் சிவபெருமானை கும்பிடணுங்கிறதுக்காக அவங்க சொல்கிறது. அதனால் இவர்கள் சொல்லுகிற எல்லாமே ஜனங்களுக்கு எது வேணுமோ அதை தாங்கள் வந்து ஒரு அட்வொகேசின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கான பிரார்த்தனைகள் ஆன் பிஹாஃப் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. அதனால் அவங்க அப்படி தான் இருந்தாங்கன்னு நீங்கள் நினைக்க தேவையில்லை. ஒன்று. ரெண்டாவது, எப்படி மாணிக்க வாசகர் கனபூதங்களுக்கு தலைவராக இருந்து ஆகாசத்தில் இந்திரன் போகிற போது அதை பராக் பார்த்துன்னு இருந்தார். அதனால் உனக்கு இந்த உலக சுகங்கள் மேலே ஆசை போல, பதவி மேலே ஆசை போல அப்படின்னு சிவபெருமான் பூமியில் போய் போகிறேன்னு சொல்லிட்டார். அவர் அரிமர்த்தன பாண்டியன் கிட்ட வந்து மந்திரியாக இருக்கார். ஏன்னா அந்த பதவி மேலே ஆசை வச்சதுனால குதிரை வாயின் வர்றதுக்காக அவரை அனுப்புகிறாங்க பணம் கொடுத்து. அவர் உத்தரகோசம் அங்கேங்கிற இடத்துக்கு போகிறாரு. அங்கே பகவானே வந்து ஒரு குருந்த மரத்து நிழலில் உட்காந்து உபதேசம் கொடுத்துருக்கார். இவருக்கு ஃப்ளாஷ்பேக் வந்துடுச்சு. இந்த மாதிரி நான் உபதேசம் கேட்டபோது தப்பு பண்ணி தானே இந்த உலகத்துக்கு வந்திருக்கோன்ட்டு அங்கேயே உட்காந்துறாரு. குதிரை வாங்கிறதுக்காக கொண்டு போன பணம் இல்லையா, அதில் அந்த இடத்துல கோயில் கட்டிடுறாரு. ஆளை காணுமேன்னு சொல்லி அந்த அரிமர்த்தன பாண்டியன் அனுப்புகிறான். இவர் சிவங்கிட்ட சொல்கிறாரு, நான் உன்னை நம்பி இங்கே உட்காந்துருக்கேன் கோயில் கட்டிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு. அவர் சொல்கிறாரு, இதை வந்து கிஃப்ட் கொடுத்துருக்காங்க நம்ம நிறைய குதிரை வாங்கினதுக்காக அப்படின்னு கொண்டு போய் கொடு, குதிரைலாம் வந்து சேர்ந்துடும் கரெக்டானு. இவர் வந்து இதுதான் கிஃப்ட்டு, நம்ம குதிரை வந்தது, குதிரை வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ குதிரையெல்லாம் வருது. பரின்னா குதிரை. ஸோ எல்லா பரிகளும் வந்த உடனே சிவபெருமான் இருக்கார் இல்லையா, அவர் குதிரைக்காரனுக்கு என்ன பேர்? ராவுத்தா அப்படின்னு பேர். தமிழ் இலக்கியத்தில் முருகன் சிவன் ரெண்டு பேரையும் ராவுத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து எல்லாம் சரியாக இருக்குதா பார்த்துக்கோ, அப்புறம்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னாரு. சூப்பரான குதிரைலாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க, எல்லாம் அரபிக் குதிரை அப்படின்னு. எல்லாத்தையும் கொண்டு போய் லாடத்தில், குதிரை லாடத்தில் கொட்டாயில் கட்ட சொல்கிறாங்க. ராத்திரி ஆன உடனே இந்த குதிரைலாம் நரியாயிடுது, பரியெல்லாம் நரியாகி போகுது. ஆகிட்டு என்னடா நரி ஓலை சத்தம் கேட்குதுன்னு சொல்லி அவங்க நினைக்கிறான், இந்த ஆள் தான் குதிரை வாங்கிட்டு வந்தான், ஏதோ சதி பண்ணியிருக்கான்னு சொல்லி மாணிக்கவாசகருக்கு ஜெயிலில் போட்டுறாங்க. அவரை ஜெயிலில் போட்ட உடனே சிவபெருமான் அவரை தடுத்தார் கொள்ள வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஏன்னா அந்த பராக் பார்த்ததுக்காக இங்கே வந்து ஜெயிலையும் அவர் மாட்ட வேண்டிய அவசியம் வந்துச்சு. அப்போ வைகையில் வெள்ளம் வர்ற மாதிரி பண்ணுறாரு. அப்போ அந்த பாண்டியன் சொல்கிறான், வீட்டுக்கு ஒருத்தர் வாங்க அப்படின்னு. அப்போ வந்திக்கிழவின்னு ஒருத்தி இருக்கா, அவளுக்கு வேறு சந்ததி இல்லை.
இந்த வயசான காலத்தில் நான் வைகையில் மண் அடிக்கிறதுக்கு எங்கே போகிறதுங்கிற போது இந்த சிவபெருமானே வயசான ஆளாக போய் எனக்கு பசிக்குது புட்டு கொடு, நான் உனக்கு பதில் போய் செய்கிறேன்னு நல்லா புட்டு சாப்பிட்டு கொட்டை விட்டுன்னு தூங்குறாரு. பாண்டியன் பார்க்குறான், எல்லாரும் வேலை செய்கிறாங்க, இந்த ஆளுகிறான்னு சாட்டை எடுத்து அடிக்க போகிறான். அடிக்க போகிற போது எல்லார் முதுகுலையும் அந்த அடிப்படுது. படுத்துட்டு இருக்கிற சிவபெருமான் மேலே படவே இல்லை, பாண்டியன் மேலேயும் படுது, எல்லார் மேலேயும் படுது. அப்போ அவன் தப்பு பண்ணிட்டோன்னு நினச்சி மாணிக்க வாசகரை விடுதலை பண்ண சொல்கிறான். நீங்கள் பழைய மாதிரியே மந்திரியாக இருக்கணும்னு. இவர் சொல்கிற அதெல்லாம் நம்மளால் ஆகாது, அவ்வளோதான். சிவனும் சொல்கிறாரு, அவன் வந்த வேலை ஆயிடுச்சு, திருந்திட்டான் அப்படின்னு. ஸோ சிதம்பரத்துலேருந்து 50 கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்துல அவர் போய் ஒரு ஆசிரமம் மாதிரி அமைச்சிக்கிட்டு சிவத்தியானத்தில் இருக்கார். அப்போ சிவபெருமானே அங்கே சிதம்பரம் நடராஜர் இல்லையா, அவரே ஒரு வைதோகிகராக போய் நீங்கள் நல்ல நல்ல பாட்டெல்லாம் பாடுறீங்க, ஸோ அதெல்லாம் நான் எழுதிக்கிறேன், ஸ்டெனோகிராஃபர் மாதிரி டிக்டேஷன் எழுதிக்கிறார். மறுநாள் காத்தால சிதம்பரம் கோயில் பஞ்சாட்சர படின்னுவாங்க, 5 படி, அது மேலே அந்த இது இருக்குது, திருவாதூரன் ஓத திருச்சிற்றம்பலம் உடையான் எழுதியது ஒப்பம்னா சிக்னேச்சர். ஸோ அப்படி தான் இந்த திருவாசகம் என்பது அங்கே வெளிப்பட்டது. அப்போ சிவபெருமான் மேலே விடுற அடி உலகத்தில் இருக்கிற எல்லார் மேலேயும் பட்டுச்சு, அவர் மேலே படவே இல்லை. சிவபெருமான் புட்டு சாப்பிட்டார்ல, அது அவருக்கு தான் போச்சு, நமக்கெல்லாம் வரவே இல்லை. அதனால் நீங்கள் சாப்பிட்ட மசால் தோசைலாம் நீங்கள் சிவார்ப்பணம் சப்பாத்தியா ரைட் சொல்லிட்டீங்கன்னா சிவனுக்கு போயிடும். அப்படி இல்லாமல் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நான் கேரண்டி இல்லை உங்களுக்கு. நீங்கள் எது சாப்பிட்டாலும் சிவார்ப்பணம் சொல்லிட்டு சாப்பிடணும். அது டீயாக இருந்தாலும் சரி, காஃபியாக இருந்தாலும் சரி. உண்ணும் உணவு பருகு நீர் தின்னும் வெற்றிலை. உண்ணும் உணவு பருகு நீர் தின்னும் வெற்றிலை. சாப்பிட்ற சாப்பாடு, குடிக்கிற தண்ணி, போடுற பீடா எல்லாம் பகவானுக்கு அர்ப்பணித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்குது. அதை நீ மாஸ்டர் பண்ணிட்டியானா உன் வாழ்க்கையே தவமாகிவிடும். நீ தனியாக காட்டுக்கு போக வேணாம், தாடி வளர்க்க வேண்டாம், எதுவுமே பண்ண வேணாம். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நீ குடிக்கிறது, போடுற ட்ரெஸ்ஸு, குளிக்கிறது எல்லாத்தையுமே கடவுளோட மெர்ஜ் பண்ணி அந்த தாட்லேயே நீ வாழ கற்றுக்கணும். இதுதான் உலகம். கடவுள் என்பவன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆம்னிபொட்டன்ட், ஆம்னிபர்சன்ட், ஆம்னிசியன்ட் அப்படிங்கிற ஒரு ஒளி வடிவான ஜோதி. யசோதை இருக்கா, படவா ராஸ்கல் மண்ணு தின்னியா அப்படின்னு கிருஷ்ணரை வாயில் போட்டு பொட்டுன்னு ஒரு அடி அடிக்கிறான். அங்கே ஒரு சின்ன புண் வருது, அந்த புண்ணு மேலே ஒரு ஈ மொய்க்குது. அப்போ என்னெல்லாம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. மகமேருவும் மேருமலை, கடலும், சப்த சமுத்திரங்கள், மகமேருவும் கடலும் தாரணியும் எல்லாம் சலித்தனவால், பூமியெல்லாம் அப்படியே துடிக்குதான் அந்த வலி, அந்த வலி சிவபெருமானுடைய அந்த இதில், கிருஷ்ணனுடைய இதில். மகமேருவும் கடலும் தாரணியும் எல்லாம் சலித்தனவால் நாரணனை, நாராயணனாகிய கண்ண பரமானை, பண்ணுவாய் இடைச்சி, அழகிய மொழிகளை பேசுகிற இடைச்சியாகிய யசோதை பருமத்தினால் அடித்த புண் வாயில் ஈ மொய்த்த போது, பருத்த மத்தினால் அடித்த புண் வாயில் ஈ மொய்த்த போது இதெல்லாம் நினைச்சேன். வாரணங்கள் 8 மகமேருவும் கடலும் தாரணியும் எல்லாம் சலித்தனவால் நாரணனை பண்வாய் இடைச்சி பருத்த மத்தினால் அடித்த புண்வாயில் ஈ மொய்த்த போது. இப்போ இந்த உலகத்தில் இருக்கிறது யாரு? கடவுள் ஒருத்தன்தான். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே அவனுடைய விஷயங்கள் தான். அதனால் whenever you eat, remember God. Whenever you are taking bath, remember God. Whatever you do day to day, you do it for God. And Ishvara Surva Bhudanam. God is you, God is me. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் இயல்பு முதலாகி எல்லாமே கடவுள் தான். அதனால தான் வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு? எல்லா உயிரும் என் உயிராயின, எல்லா உலகும் என் வசமாயின. உலகம் பூரா எனக்கு தான் சொந்தம், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரும் எனக்கு தான் சொந்தம். ஏன்னா எல்லாம் கடந்த என்னம்பலத்தீசர் எல்லாம் கடந்தும் என்னுள் இருந்தார் என்னார். எல்லாத்தையும் கடந்து சாமி எனக்குள்ளே இருக்காரு தான். உள் கடந்து நமக்கு உள் இருக்கக்கூடியவன். இந்த பாவனை தான் பிரேயர்ன்றது. பிரேயர்ன்றது நீ ஏதோ ஒரு ஊதுவத்தி கொளுத்தி கற்பூரம் காட்டி சாமி கிட்ட போய் இப்படி இப்படின்னு போட்டுக்கிறது இல்லை. தி ரைட் வேர்ட் ஃபார் தட் இஸ் பிரேயர்ஃபுல்னஸ். பிரேயர்ஃபுல்னஸ்ன்றது என்ன? கடவுளோடைய குடும்பம் நடத்துறது. வாட் எவர் யூ டூ. கச்சியப்ப சிவாச்சாரியார் முருகன் பற்றி சொல்கிற போது எங்கனும் திருவதனங்கள்
எங்கனும் திருக்கரங்கள் அப்படின்னாரு. எல்லா இடத்துலையும் அவன் கை அவன் கால் அவன் வேல் தாங்குது அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொல்லுவார். ஸோ இஃப் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் எக்ஸ்பேண்ட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் காட். Otherwise, your understanding of God is very limited. You are underestimating God. You are not understanding God. So the whole thing, இப்போ நீங்கள்லாம் உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் சப்பாத்தி கொடுக்குறாங்க, பழம் கொடுக்குறாங்க, இதெல்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் எந்த பாவனையில் கொடுக்குறோம்? உங்கள் மூலமாக சாமி சாப்பிட்றாருன்னு கொடுக்குறோம். நம்ம வேறு ஒன்றுமே இல்லை, உங்கள் மூலமாக சாப்பிட்றாரு சாமி. அந்த மாதிரி கொடுக்குற போது அதுவே நைவேத்தியம் ஆயிடுது. நீ குளிக்கிற போது சாமியை நினச்சிட்டு குளிச்சானா அதே அபிஷேகம் ஆகிப்போகுது. நீ நடக்கிற போது கடவுளை நினச்சிட்டு நடந்தியானா அதுவே பிரதர்ஷனம் ஆகிப்போகுது. நீ தனியாக கோயிலில் போயிட்டு நான் அடி பிரச்சனம் பண்ணுறேன், தண்ட பிரச்சனம் பண்ணுறேன்லாம் பண்ணால் தண்டம் தான். ஸோ இட்ஸ் அ தாட். மனுஷா அப்படின்னா திங்கிங் மெஷின் அர்த்தம். வாட் எவர் யூ திங்க் ஹேப்பன்ஸ். வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்தரதம் உள்ளத்தனையது உயர்வு. தண்ணி எவ்வளோ ஆழங்குதோ அவ்வளோ தாமரையோட ஸ்டெம் கீழே வரைக்கும் போகும். அந்த மாதிரி மனிதர்கள் எவ்வளோ பெரிய விஷயங்களை நினைக்கிறாங்களோ அவ்வளோ வாழ்க்கையில் ஏற்றம் பெறுவார்கள். இப்போ உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. நினைக்கிறது பெரிய விஷயத்தை அது நடக்குதா இல்லையான்றதை பற்றி உனக்கு என்ன, நீ நினைக்கிறது பெருசாக நடக்கணும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. ஸோ எவ்ரி ஒன் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் டு பி ப்ரேயர்ஃபுல் இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் ப்ரேயிங். ப்ரேயிங்காக இல்லாமல் ப்ரேயர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ அதுக்கான பலன்கள் அதிகமாக இருக்கும். ஸோ ஆல் த பீப்புள் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் திஸ். தே திங்க் ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு நம்ம ஒரு அர்ச்சனை பண்ணிட்டாக்க தீஞ்சுன்னு, அந்த அர்ச்சனையே போய் கடவுளுக்கு தெரியாத நீ யாருன்ட்டு அங்கே போய் முனுசாமி நாயக்கர் சாமிக்கு சொல்கிறேன். இவன் வெறும் முனுசாமி நாயக்கருக்கு சொல்லி தொலைச்சாலி கூட பரவாயில்ல, இவ்வளோ பெரிய லிஸ்ட் எடுத்துன்னு போவான். அதனால் ஆல்வேஸ் ரிமெம்பர். சாட்டையினால் அந்த வந்தி கிழவிக்காக மரிமத்தனம் பாண்டியன் அடித்த அடி எல்லாரு மேலேயும் போச்சு. கிருஷ்ணரை அடித்த அடி உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் போச்சு. அந்த கஷ்டத்தை எல்லாரும் தான் அனுபவிச்சாங்க, கடவுள் அதை அனுபவிக்கவே இல்லைங்கிற மாதிரி. அதனால் யூ ஷுட் ட்ரெயின் யுவர் செல்ஃப் டு பி ப்ரேயர்ஃபுல், டு லிவ் வித் காட் ஃப்ரம் மார்னிங் டில் நைட். எல்லா நேரத்துலையுமே கடவுளோட வாழணும். அப்போ கடவுள் உங்களுடைய இருப்பார். உனக்கு என்ன தெரியுதோ அதை பண்ணலாம். அவங்களுக்கெல்லாம் பாட தெரியுது. அப்போ வாயார தன்னடியே பாடும் தொண்டர்தம் இனத்தகத்தான். நல்ல சந்தோஷமாக கடவுள்கிட்ட யார் பாடுறானோ அந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்டலாம் கடவுள் உட்காந்துன்னு கேட்டுனே இருக்கானாம். ஆஞ்சநேயரை பற்றி கூட அப்படி சொல்லுவாங்க, எங்கெல்லாம் ராமநாமம் இருக்கோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் நின்று கேட்டுக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது, எங்கெல்லாம் ராமநாமம். எங்கெல்லாம் ராமநாமம் அங்கெல்லாம் ஆஞ்சநேயம், எங்கெல்லாம் ஆஞ்சநேயம் அங்கெல்லாம் நாதயோகம், எங்கெல்லாம் ராமநாமம் அங்கெல்லாம் ஆஞ்சநேயம், எங்கெல்லாம் ஆஞ்சநேயம் அங்கெல்லாம் நாதயோகம் ஆஞ்சநேயம். ஸ்ரீ ஆஞ்சநேயம் ஆஞ்சநேயம் ஸ்ரீ ஆஞ்சநேயம். நெஞ்செல்லாம் பக்தி பாவம் நெஞ்செல்லாம் பக்தி பாவம் நித்ய பிரம்மச்சாரி ரூபம். நெஞ்செல்லாம் பக்தி பாவம் நித்ய பிரம்மச்சாரி ரூபம். அஞ்சனா தேவி பாலன் அன்பினால் ராமதூதன் ராமதூதன் ஸ்ரீராமதூதன் ராமதூதன்.
ஸ்ரீராமதூதன் சஞ்சலம் என்று சொன்னால் சஞ்சீவியாக வருவார். நெஞ்சுரம் கொண்ட தீரன் சிரஞ்சீவியாம் ஹனுமான். எங்கெல்லாம் ராமநாமம் அங்கெல்லாம் ஆஞ்சநேயம். எங்கெல்லாம் ஆஞ்சநேயம் அங்கெல்லாம் நாதயோகம் ஆஞ்சநேயம். Next question. திருஆடிப்பூரத்தில் ஜெகத்துதித்தாள் வாழியவே என்று மணவாள மாமுனிகள் ஆண்டாள் நாச்சியாரை போற்றி பாடுகிறார். தமிழ் மாதமான ஆடியில் பூர நட்சத்திரம் உதிக்கும் இந்நன்னாளில் பூமி தாயின் அம்சமான ஆண்டாள் நாச்சியார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்த அவதார திருநாளாக வைணவம் சிறப்பாக கொண்டாடுகிறது. ஆண்டாள் நாச்சியார் 12 ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வார், சூடி கொடுத்த சுடற்கொடியாள். இத்திருநாளில் ஆண்டாள் நாச்சியாருக்கும் அரங்கநாதருக்கும் திருக்கல்யாண வைபவங்கள் கூட சில வைணவ திருத்தலங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றன. ஆண்டாள் நாச்சியார் கனவில் கண்ணனை மணக்கும் காட்சியை விவரிக்கும் வாரணம் 1000 நாச்சியார் திருமொழி பாடல்கள் இந்த வைணவ தலங்களில் இன்று ஓதப்படுகின்றன. அப்படியென்றால் இந்த திருநாளில்தான் ஆண்டாள் நாச்சியாருக்கும் அரங்கநாதருக்கும் திருமணம் நடந்ததா? இன்று மற்ற அம்பாள் திருத்தலங்களிலும் அம்மனுக்கு வளையல் அலங்காரம் மிக விமர்சையாக செய்யப்பட்டு வழிபாடுகள் செய்யப்படுகின்றனவே. வளையல் அலங்கார வழிபாட்டின் சிறப்பம்சங்களை விளக்கி அருளுமாறு. முன்னர் நமது இச்சையினால் பிறந்தோம் இல்லை, முதல் இடைக்கடை நம் வசத்தில் இல்லை. நம்ம யாரும் புதுசு கிடையாது. நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற நானும் நீயும் யாராக இருந்தாலும் புதுசு கிடையாது. இறைவன் என்றைக்கு உலகத்தில் வந்தானோ அன்றைக்கே வந்துட்டோம். என்று நீ அன்று நான், என்னைக்கு நீ வந்தியோ அன்றைக்கே நானும் வந்துட்டேன் அப்படிங்கிறது தான் தேவாரம். இப்போ இந்த ஆண்டாள் யார் அப்படின்னா, வராக அவதாரம் எடுத்து சாமி பூமி கடலுக்கு அடியில் போயிட்ட அந்த பூமியை மீட்டுக்கிட்டு வந்தார். அப்படி மீட்டுக்கிட்டு வர்றபோது அந்த அம்மா சொல்லுது, பூதேவி என்ன மீட்டுட்டியே, உலகத்தில் இருக்கிற என் குழந்தைங்கள்லாம் அறியாமல் இருக்காங்களே, இவங்களை நீ எப்போ மீட்க போகிறேன்னு சொல்லுது. அவர் சொல்கிறார், உன் பிள்ளைங்களை நீயே பார்த்துக்கோ அப்படின்னு. அப்போ உலகத்தில் கடவுளுடைய மகிமை தெரியாமல் அஞ்ஞானத்தில் உழண்டு கொண்டிருக்கக்கூடியவர்களை ரட்சிப்பதற்காக வராக அவதாரத்தில் வந்த பூதேவி வந்து ஆண்டாளாக வந்தாள். அவள் பிறக்கலை. அவங்க அப்பா ஸ்ரீவில்லிபுத்தூரில் கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தவர். அவருடைய வளர்ப்பு மகள் தான் ஆண்டாள் என்று. எப்படி சீதை பூமியில் கிடைச்சாலோ அந்த மாதிரி அவளையும் எடுத்து இவங்க வளர்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுவான், தன் சூடிய மாலைகளை அழகாக கண்ணாடியில் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு கொடுத்து அனுப்புவோம் அவங்க அப்பா கிட்ட. ஒரு நாள் அவர் பார்த்துட்டு, என்ன அபிஷ்டுவாக இருக்க, நம்ம போட்ட மாலையை போய் சாமிக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலையை சாத்தலை. இப்போ சாமி சொல்கிறாரு, நீ கொண்டு வந்துக்கிற மாலை எனக்கு வேணாம், ஆண்டாள் அது தரித்த மாலையாக இருந்தால் கொண்டு வா, இல்லைன்னா வேணாம் அப்படின்னு. அப்போ தான் தன்னுடைய மகள் இவ்வளோ பெரிய வளர்ப்பு மகள் இவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு அவருக்கு புரியுது. ஒரு பாவனை. பெரியாழ்வாக இருக்கார். அவரை பொறுத்த மாத்திரம் கண்ணனுங்கிறவன் ஒரு சின்ன குழந்தை. அவனை படவா வா குளிக்கணும், லேட் ஆயிடுச்சு அப்படின்வார். அதுக்கப்புறம் குச்சி எடுத்துன்னு அவன் தொத்துவார். அதாவது அவர் மைண்ட்லேயே கண்ணனே ஒரு குழந்தையாக தான் பாதிச்சு நின்றார். அதனால் பின்னாளில் பெருமாள் ரங்கநாதர் ஆண்டாளை வர சொல்லி கட்டிக்கிறார் இல்லையா கல்யாணம். அப்போ அவர் நிந்தா ஸ்துதின்னுவாங்க, வஞ்ச புகழ்ச்சி. என்ன சொல்கிறாரு, ஒரு மகள் தன்னை உடையேன் அவளை திருக்கண்மால் கொண்டு போனான். இருந்ததே ஒரு பொண்ணு, அவளை அந்த படுவாய் பெருமாள் அபகரிச்சுக்கிட்டானேன்னு. ஒரு மகள் தன்னை உடையேன் அவளை திருக்கண்மால் கொண்டு போனான்.
தன்னுடைய மகள் இந்த சூடி கொடுத்தது கடவுளுக்கு பிடிக்கும்னு தெரிஞ்ச உடனே இவர் என்ன பண்ணுறாரு, 108 திவ்ய தேசங்கள் இருக்குது. ஸோ எல்லா பெருமாளும் வரிசையாக சேரில் உட்காந்தா அந்த கல்யாணம் பண்ணிக்க போகிற சுயம்பரம் பண்ணிக்க போகிற பொண்ணு கையில் மாலையோடு மேலேருந்து பார்ப்பா. இவர் வேங்கி நாட்டு அரசர், இவர் சோழ நாட்டு அரசர், இவர் பல்லவ நாட்டு அரசர்னு சொல்ல அவர் டிசைட் பண்ணிவிட்டு யாரை கட்டிக்கணுமோ அவர் கழுத்தில் கொண்டு வந்து மாலையை போடணும். இதுதான் சுயம்பரம், சுயமாக வரனை தேர்ந்தெடுக்கிறது பெண்ணுன்னு. ஸோ இவர் 108 திவ்ய தேசத்தில் இருக்கிற பெருமாளை இன்ட்ரடியூஸ் பண்ணினே வர்றார். அப்போ அதில் உங்கள் மேனேஜ்மெண்ட் லாங்குவேஜில் என்ன சொல்வீங்க, ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுன்னு வைங்க. அதனால் 4 பேரை அவர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறோம். 108ல் 104 அவுட். அதில் ஒன்று வந்து மதுராபுரியில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன், நந்தகோபன் குமாரன், யசோதையினுடைய மகன் கிருஷ்ணன். ஸோ மார்கழி மாதத்தில் மணிக்கதவம் தாழ்த்திரவாய் எல்லே இளங்கிலியே இன்னும் உறங்குதியோ அப்படிலாம் பாடி தான் ஒரு இடைச்சியாக தன்னை பாவித்து கொண்டு, ஏன்னா அங்கே கிருஷ்ணர் இடைக்குளத்தில் வந்தவர், தன்னை ஒரு ஐங்காரன் மறந்து போய் இடைச்சியாக பாவித்து கொண்டு ஒவ்வொரு வீட்டு கதவையும் தட்டி தட்டி இன்னும் உறங்குதியோ, மணி என்ன கீச் கீச் என்ற அரவம் பறவைகள்லாம் கத்துது, இன்னும் கேட்கலையே நீங்கள் இதெல்லாம் அப்படின்லாம் சொல்லி. அப்போ உள்ளகிற சோம்பேறி. அதனால் நீங்கள் கூட திருப்பதி போகிற போது சொல்லுவாங்க, 3 மணிக்கு நமக்கு தரிசனம் டிக்கெட் இருக்குது, சீக்கிரம் எந்திரி அப்படின்னா முதல்ல அண்ணன் குளிக்கிட்டோன்னுவான், அக்கா குளிக்கிட்டோன்னுவான். ஏன்னா இவனுக்கு இன்னும் எல்ற மூடு வரல. அந்த மாதிரி உள்ளகிற இந்த ஷெப்பர்ட் லேடிஸ் என்ன சொல்கிறாங்க, எல்லாரும் போந்தனரா அப்படின்றான், எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு. இப்போ இவன் என்ன பதில் சொல்கிறா, ஆண்டாள் போந்தனர் வந்து எண்ணிக்கோள், உனக்கு டவுட் இருந்தால் பாரு, எல்லாரும் வந்து ரெடியாக நிற்கிறோம் நாங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு அந்த ஆயர்பாடியில் என்ன சீன் இருக்கோ அதையெல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு வீட்டு கதவியும் தட்டி நந்தகோமரன் கோட்டுக்கால் கட்டின் மேல் நந்தகோமரன் குமரன் எப்படி இல்லைங்கிறான் எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த காட்சியெல்லாம் காட்டுறாங்க. இவளுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால கிளிக் ஆகலை. ஏன்னா ஆர்த்தடாக்ஸு அது மாதிரி அந்த யாதவ் குலத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஹேபிட்ஸ் எல்லாம் இவளுக்கு சூட்டாக இருக்காது, நம்மள கற்பனை பண்ணிக்க. அதுக்கப்புறம் திருமாலிருஞ்சோலை மதுரை பக்கத்தில் இருக்கிற பழமுதிர்ச்சோலை பெருமாள், அவரை பார்க்குறான். அவர் 8 அடி உயரத்தில் சும்மா ஆஜானுபாவம் நிற்கிறார். அதனால் வேணா உனக்கு நான் 1000 அண்டா அக்கார அடிசல் பால்லையே செய்த சக்கரை பொங்கல் வேணா படைக்கிறேன், ஆளை விடுன்ட்டான். இவளுக்கு பின்னால் வந்தார் இல்லையா ராமானுஜர், அவருக்கு சொல்கிறாங்க, ஆண்டாள் இங்கே வந்து வேண்டிக்கினா, அவள் ஏழையாக இருந்ததுனால அவளால் படைக்க முடியலன்னு. அதுக்கு என்ன இருக்குது, சீர் அண்ணன் தானே செய்யணும். இவர் தம்பி 1000 வருஷம் முன்னால் வந்தார், பழைய 12 ஆழ்வார்களை ஊற்றி அண்ணன் பெருமாளாக நான் செய்கிறேன்னு ஒரு அக்கார ரிசல்ட் படிச்சுட்டு நேராக எங்கே அந்த திருமாலிருஞ்சோலையிலேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் போனோம். அதை தாண்டி தானே போனோம். போகிற போது ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலிருந்து வெளியே வந்து அவர் ரிசீவ் பண்ணலாம், அண்ணாவே அப்படின்னாலாம். ஏன்னா சீர் யார் செய்வான், அண்ணன் தானே செய்வான், இவர் தம்பி தான் இருந்தாலும் சீர் செஞ்சதுனால அண்ணாவே அப்படின்னு. இன்னொரு அர்த்தம், அண்ணான்னா மரியாதைக்குரிய வார்த்தை. அண்ணா இன்னொருதுடும் வேங்கடமா மலைமேய அண்ணா அடியே நிலை கலையாய், திருப்பதி மலைமேல் இருக்கக்கூடிய மரியாதைக்குரியவன்னு அர்த்தம். அண்ணான்னா எல்டர் பிரதர் அண்ட் ரெஸ்பெக்டபிள் பர்சன், 2 அர்த்தமும் இருக்கு. அண்ணாவே அப்படின்னு கூப்பிட்டான். இது 2வது ஷார்ட் லிஸ்ட்டில் 2 கோவிந்தான்னு சொல்லணும்னா என்ன சொல்ல. 3வது திருப்பதி வெங்கடாஜலபதியை பார்க்குறான். பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுறான். வேங்கடவர்க்கென்றெண்ணி விதித்தனியேங்கிறான். நான் பிறந்ததே வெங்கடாஜலபதியை கல்யாணம் கட்டிக்கிறதுக்கு தான் அப்படின்னு. வேங்கடவர்க்கென்றெண்ணி விதித்தனியேன்னு அவர்கிட்ட சொல்கிறான். ஒரு பெரிய யாகம் நடந்துட்டுருக்கு, அதில் அவிசுன்னுவாங்க, பூர்ணாங்குத்தியில் நீங்கள்லாம் மூட்டை கட்டி போடுறீங்க இல்லையா, அந்த மாதிரி. அந்த அவிசு தேவர்கள் வந்து வாங்கிக்க வேண்டிய நேரத்தில் ஒரு நாயோ நரியோ வந்து அந்த மூட்டையை தூக்கின்னு ஓடி போச்சுன்னா எவ்வளோ சேம் பப்பிசேமாகி போயிடும் இல்லை. அதனால் இது வெங்கடாஜலபதி உனக்காக பிறந்திருக்கிற உடம்பு, இதை வந்து ஒரு மனுஷன் கட்டிங்கன்னா எனக்கு ஒத்து வராது. மானிடர்க்கென்று பேச்சுப்படின்னு வாழகில்லேன்னு கண்டாய் அம்மானாய். ஒரு மனுஷனை கட்டிக்கிட்டு வாழணுன்னா எனக்கு இந்த உடம்பு வேண்டியதே இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுவும் செட் ஆகலை. வெங்கடம் மேலே லிஸ்ட்டில் டாப் மார்க்கில் வந்தால் கூட ரிஜெக்டட். லாஸ்ட்டில் ஸ்ரீரங்கநாதர், அவரை
எப்பயும் மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கா, பூவெல்லாம் காட்டுறா. பச்சை மாமலை போல் மேனி, பச்சையாக மலை இருந்தால் அப்படி இருக்கும். அந்த மாதிரி பவள வாய், கமலச்செங்கன், தாமரை மலர் மாதிரி கண்கள், அச்சுதா அமரரே ஆயிரதம் கொழுந்து இன்னும் இப்படியெல்லாம் போற்றணும். இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை வேண்டேன் அரங்கமான அகருள்ளார். ரங்கநாதருக்காக சூடி கொடுத்து எல்லாம் பண்ணுறான். இவருடைய மகிமை அவருக்கும் தெரிஞ்சு போகுது. அப்போது ரங்கநாதர் அந்த நாட்டில் இருந்த ராஜா இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட சொல்கிறார், ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து ரோட்டில் 2 பக்கம் தோரணம் கட்டணும், நாதஸ்வரெல்லாம் வச்சு அவளை நேராக பல்லக்கில் எங்கிட்ட நீ ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டின்னு வரணும்னு. ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து ஸ்ரீரங்கம் வரைக்கும் அவளை அங்கே இருந்த ராஜா இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட சொல்லி அந்த மாதிரி கூட்டின்னு வர சொல்கிறோம். இவன் அங்கே போயிட்டு ரங்கநாதரை பார்த்தார். அண்டர்கோன் எணியரங்கனை கண்ட கண்கள் வேறொன்றை காணாவேன். தேவர்களுக்கெல்லாம் தலைவன். தேவராஜன்னா இந்திரன், தேவாதிராஜன்னாக்கா பெருமாள். அதனால் அவனை பார்த்த கண்ணின் யாரையும் பார்க்காதுன்னு அப்படியே ஆவிக்கினிய துறையேன்னு பெருமாளோட ஐக்கியமாகி போயிட்டான். இது ஆண்டாளுடைய ஷார்ட் ஹிஸ்ட்ரி. ஸோ 108ல் 4 பேர், 3 பேர் ரிஜெக்டடு, கடைசியில் பெருமாளோட தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டாள். ஸோ அவள் மேக்சிமம் பாடினது நாச்சியார் திருமொழி அண்டு திருப்பாவை, இவ்வளோதான். எதுக்காக இதை பாடுறான்? ஜனங்கள் இந்த கலிகாலத்தில் ரொம்ப ரிச்சுவல் எல்லாம் சொன்னீங்கன்னா இந்த சடங்கு சம்பிரதாயம்லாம் நமக்கு ஒத்து வராது. அது இப்படி விரல் பிடிக்கணும், இப்படி தர்ப்பம் போட்டுக்கணும், இதெல்லாம் சொன்னாக்கா ஆளை விட்டுன்னு. அதனால தான் நிறைய பேர் பூஜையே பண்ணுறதில்லை இப்போல்லாம். அதனால் ரொம்ப சிம்பிளான ஏதாவது ஒரு சிஸ்டம் சொன்னால் தான் ஜனங்களுக்கு பிடிக்கும். அதனால அவ சொன்னா, பேசாமல் திருப்பாவை பாடுங்க, மார்கழி மாதத்தில் காற்றுல ஓசோன் படலம் நிறைய இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் போய் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு பாடுங்க, நைவேத்தியம் படைச்சி லாஸ்ட்டில் அக்கார அடிசல் முழங்கையில் அப்படியே நெய் கொட்டுற மாதிரி அப்படி அக்கார அடிசல் படித்து எல்லாருக்கும் படைச்சி நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு ரொம்ப சிம்பிள் ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டா அந்தம்மா. இது ஆண்டாளுடைய வழிமுறை. எப்படி ஆண்டாளில் பல்லக்கில் வச்சு தூக்கிட்டு வந்தாங்களோ அதே மாதிரி ஒரு துலுக்கு பொம்பளைக்கும் பெருமாள் பண்ணியிருக்கார் இல்லை. அவுரங்கசீப்புடைய அரண்மனைக்கு போகிறார் ராமானுஜர். அவர் கர்நாடகாவில் இருக்கிற திருநாராயணபுரம்ங்கிற ஊருக்கு ஓடுறார். ஏன்னா இங்கே இருக்கிற கிருமிகண்ட சோழன் யாரெல்லாம் சைவ சமயத்தை ஒத்துக்கலையோ, தசாவதார சினிமாவில் ஃபஸ்ட்டு சீன் நெப்போலியன் இல்லை, அவன் தான் கிருமிகண்ட சோழன். இல்லை, கிருமிகண்ட சோழன் தான் நெப்போலியன். அதனால் அவருடைய சிஷியர்களே கூறத்தாழ்வார். அவர் சொல்கிறார், அவன் படுபாதுங்க, அதனால் உங்கள் காவி ட்ரெஸ் எனக்கு கொடுத்துருங்க, என் ஒயிட் ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டுன்னு மைசூர் வழியாக தப்பிச்சு ஓடி போய் கர்நாடகாவில் சாளுக்கியங்கள்லாம் இருக்காங்க, நீங்கள் அங்கே போயிடுங்கன்னு. ராமானுஜர் அப்படியே காட்டு வழியாக தப்பிச்சு போகிறாரு. இவனை பார்த்த உடனே அந்த ராஜாவுக்கு தெரிஞ்சு போகுது, கிருமிகண்ட சோழனுக்கு, இந்த ஆள் ராமானுஜர் இல்லைன்னு. ஸோ 2 நெருப்பு ஈட்டி எடுத்து ஒரு கையை கண்ணை குத்துறதுக்கு வராங்க. இப்போ இவர் சொல்கிறார், உன்ன மாதிரி மகாபாவியை பார்த்து கண்ணு எனக்கு எதுக்குடான்னு சொல்லி இவரே பிடிங்கி கண்ணை குத்தின்னு கூடாயிடுறாரு. ஸோ அங்கே ராமானுஜர் போய் பார்க்குறாரு, இங்கே செல்லப்பிள்ளையார்னு ஒரு சின்ன விக்கிரகம் இருந்தது எங்கே அப்படிங்கிறார். தெரியல, முகலாயர்கள் படையெடுத்து வந்தபோது அவங்க எடுத்துன்னு போயிருப்பாங்கன்னு. ஸோ ராமானுஜர் ஆல் த வே கோஸ் டு பனாரஸ், காசி அவுரங்கசீப் கிட்ட போகிறார். போய் அவன் என்னதான் ஃபேனட்டிக்காக இருந்தாலையும் மற்றவங்கள மதிக்க தெரிஞ்சவன் அவுரங்கசீப். ஹிஸ்ட்ரியில் தான் அவனை ராங்காக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நான் போங்க, எவ்வளோ நல்லவனாக இருந்தால் அந்த புறத்தில் என் பேத்தி விளையாடினுங்கிற பொம்மையில் இருக்கும், பார்த்து எடுத்துன்னு போங்கன்றான். இவர் அரண்மனையில் போய் இருக்கிறார், எடுத்துன்னு பல்லக்கில் வந்துன்னுக்கிறார். அந்த அவுரங்கசீப் பேத்தி இல்லை, சிலையை காணும் உடனே குதிரை மேல் ஏறின்னு வரா. ராமானுஜர் நடுரோட்டில் எங்கே பஞ்சாயத்து பண்ணுறது? அதனால் அம்மா நீ அந்த சிலை பிள்ளையார் கூட பல்லக்கிலேயே உட்காந்துக்கோ, நம்ம அங்கே மேலக்கோட்டை மேல்கோட் திருநாராயணபுரம் போன உடனே அங்கே பஞ்சாயத்து பண்ணிக்கலான்ட்டு. திருநாராயணபுரம் போய் பல்லக்க பார்த்தா அப்படியே பெருமாள் கூட ஐக்கியமாயிட்டாவோ. அப்போ அவளும் ஐக்கியமானாள், ஆண்டாளும் ஐக்கியமானாள். இதெல்லாம் வரலாற்றிலேயே இருக்கக்கூடிய விஷயங்கள் தான், நம்ம ஒன்றும் கற்பனையாக சொல்லுகிற விஷயங்கள் அல்ல. இப்படி ஒவ்வொருத்தரும் இப்போ பூமாதேவியாக இருந்தவ தான் ஸ்ரீதேவியாக வரா. ஸ்ரீதேவியாக இருந்தவ அவருடைய கதையெல்லாம் சொன்னேன் இல்லையா, இப்படி தான் சாமிக்கிட்ட மெர்ஜாகிறா. அந்த மாதிரி இந்த உலகத்தில் நம்மெல்லாம் கூட அப்படி தான். இதுக்கு முன்னால் எதுவோ நம்ம இருந்திருக்கோம், அது நமக்கு புரியறதில்லை. நம்ம என்னமா இருந்தோங்கிறது தெரியாமல்
நம்ம ஏதோ சாதாரணமான மனிதர்கள் அப்படின்னு நினச்சிக்கிறோம். இந்த பொண்ணு வந்து கனடாலேருந்து வந்திருக்கா, கைத்து பேர் ஜெயந்தி. ஆனால் இவளுக்கு நம்ம சம்ரேஷனாவில் வந்து வெறும் ஜெயந்தின்னா யாருக்கும் தெரியாது, மான் ஜெயந்தின்னு தான் தெரியும். அவளுக்கு ஏன் மான் ஜெயந்தின்னு பேர் வச்சோன்னா, அவளுடைய சொரூபம், ஆத்மஸ்வரூபம் இருக்கு இல்லையா, அது வந்து கற்பக விஷயத்துக்கு கீழே இருக்கிற மான் இருக்கா பாரு, மிராக்கிள்ஸில் இருக்கும், எங்கே இருக்கு பாருங்க. இல்லை நான் ரொம்ப எங்கே இருப்பேன், மறந்துடுங்க, ஏன்னா வெரி வெரி லாங் பேக். ஓகேவா? ஸோ ஒரு டிப்ரெஷனுக்கு போயிட்டா, அப்பா இல்லைங்கிற உடனே அந்த காலேஜில் படிச்சுட்டு இருந்தா இல்லையா, அண்ணா அதர்ஸ் காலேஜில். அப்போ இவளுக்கு கிடைச்ச ஃப்ரெண்டுங்களும் வந்து இவளுடைய அந்த டிப்ரெஷனை மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி அதெல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. லக்கிலி அந்த டைமில் நம்மக்கிட்ட வந்தாங்க. அந்த காலேஜில் நம்ம இவர் இருக்கார் இல்லையா, அக்கௌண்டன்ட் ஜெனரல் நாராயணமூர்த்தியோட பிரதர், நம்ம அருண் சாருடைய பிரதர், ராமமூர்த்தின்னு பேர். அவர் மெட்ராஸ் பெட்ரோகாமில் வேலை செய்திருந்தார். அவங்க ஒய்ஃபு அங்கே பிஏ கார்பரேட்டுக்கு டீச்சர் அந்த காலேஜில். அவங்ககிட்ட சொல்லி இவ்வளோ பிஏ கார்பரேட் தான் பண்ணிக்கிட்டு இருந்தா, இவ்வளோ பார்த்துக்க சொல்லி. அதுக்கப்புறம் செட் ஆச்சு. இண்டு பேப்பரில் வேலை செய்கிற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிங்கன்னா கனடா போயிட்டா, பையன் இருக்கான். அண்டு இட்ஸ் ஆல் தேர். இது ஒரு உதாரணம். அப்போ நீங்கள் வந்து உங்களை யாரோ குப்சாமி, கோவிந்த்சாமி, ராமசாமி, முன்சாமின்னு நினச்சிக்கிறீங்கலாம், அது கிடையாது. நீங்கள் எல்லாம் வேறு ஏதோ இதுக்கு முன்பிறவிகளில் நீங்கள் என்னவா இருந்தீங்க அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிங்கன்னா உங்கள் லைஃபுக்கு ஒரு பர்பஸ் கிடைச்சிடும். தன்னை அறிய தனக்கு ஒரு தாழ்வில்லை. தன்னை அறிய நீ யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ. இட் இஸ் கால்டு செல்ஃப் ரியலைசிங். செல்ஃப் ரியலைசிங் த செல்ஃப். தன்னை அறிய தனக்கு ஒரு தாழ்வில்லை. அந்த நிலைகளில் நீங்கள் நிஜமாகவே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீ கடவுளையே கும்பிட தேவையில்லை. தன்னை அறிந்த பின் தன்னைத்தானே அர்ச்சிக்கின்றான். இப்போ நாங்கள்லாம் சாமியெல்லாம் பெருசாக கும்பிட மாட்டோம், முழு கூட காட்டினோம் கண்ணுக்கிறோம் பெருமாள். ஏன்னா மை ப்ரேயர் இஸ் இன்டர்னல். டோட்டலாக உள்ளுக்குள்ளே தான் நம்ம நற்றவத்தர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயமே யோகி ஹிருத் பத்ம வாசினே எப்படி. ஸோ வி டுவெல் இன்சைட் அஸ். எங்களுக்குள்ள மனதானே மனதில் நின்ற கருத்தானே கருத்தறிந்து முடிப்பான் தன்னை, அந்த பாவனைக்கு போகணும். டைம் பிடிக்கும், பட் இட்ஸ் நாட் டிஃபிகல்ட் இல்லையா. இதெல்லாம் பாசிபிள் தான், எல்லாருக்கும் பாசிபிள் தான். ஸோ உங்கள் எல்லாருக்குள்ளேயும் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆத்மா இருக்குது. இப்போ நீங்கள் இவ்வளோ பேர் வர்றீங்க என்கிட்டன்னா, நீங்கள் ஏன் இவ்வளோ பெரிய உலகத்தில், இவ்வளோ பெரிய மெட்ராஸ் சிட்டியில், இவ்வளோ பெரிய 80 லட்சம் பாப்புலேஷனில் எங்கிட்டையும் ஏன் வந்தீங்க இல்லையா? வேறு டிஸ்டன்ஸ்லேருந்து வர்றீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. ஏன் அந்த மாதிரி வர்றீங்கன்னா சம்பந்தம் இருக்குது, ஆத்ம சம்பந்தம். அதனால தான் எங்கிட்ட வருவீங்க. வெளியூர்லேருந்து தான் வரீங்க, அவங்களாம் மதுரைக்காரங்க, ஸோ வித்தியாசமான எல்லாம் வராங்க. ஸோ எல்லா ஊரும் என்கிட்ட வராங்க. அதுக்கு என்ன காரணம்னா ஆத்ம சம்பந்தம். உனக்கு ஏதோ ஒரு பேங்க் இருக்குது, அந்த மாதிரி ஆத்மா கூட உனக்கு இது முன்பிரிவுகளில் யார் கனெக்டடாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட உனக்கு ஒரு மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் வரும். தெரிஞ்சும் வரலாம், தெரியாமையும் வரலாம். திஸ் இஸ் ஹவ் இட் ஹேப்பன்ஸ். இப்போ அங்கே ஒரு உனக்குள்ளமோ உட்காந்து இருப்பான், கை தூக்குறியா, தூக்கு. இவன் சின்ன வயசுலேருந்து என்கிட்ட தான் வருவான். இந்த கரம் விநாயகரம் இல்லை, அவங்க குடும்பத்தில் ஒரு பையனுக்கு இந்த பொண்ணை பார்த்தாங்க. அவர் சொன்னார், யார் விநாயகராம், எங்கள் ஃபேமிலியில் எல்லாமே பரமாச்சாரியர் தான், அதனால் இப்போத்துக்கு ஓகே சிவசங்கர் பாபா, ஆனால் எங்கள் குடும்பத்துக்கு வந்தப்புறம் பரமாச்சாரியர் தான் அப்படின்னு. இவன் என்ன பண்ணிட்டா, அப்படின்னா எனக்கு வேணான்ட்டா, கல்யாணமே வேணான்ட்டான். என்கிட்ட வந்து சொன்னான். நான் சொன்னேன், என்ன லூஸா நீ அவர்கிட்ட போய் பாபா திட்டினாரு, நானே பரமாச்சாரியர் தான் கும்பிட்றேன், நீ எப்படி அப்படி சொல்லலாம், போய் நீ கல்யாணம்னு ஒன்று பண்ண அவங்க குடும்பத்தில் தான் பண்ணணும்னு பாபா திட்டி விட்டுருக்காருன்னு சொல்லி கல்யாணம் ஆச்சு. அதெல்லாம் வேறு விஷயம். அதனால் நாங்கள் என்ன லக்ஸோப்பா விற்கிறோம், ரெக்ஸானா வாங்கன்னு சொல்கிறதுக்கு. அவங்களும் கடவுளுக்கு தான் வேலை செய்ய வந்திருக்கோம், அவரும் அதுதான் செஞ்சார். ஸோ எங்களுக்குள்ள எந்த பேதங்களும் இல்லை, மகான்களுக்குள்ள எந்த பேதமும் இல்லையோ. ஆனால் கரெக்டான மகானாக இருக்கணும். ஃப்ராடு சாமியார் இருந்தால் திட்டுற முதலாள் நான் தான், கரெக்டான சாமியார் இருந்தால் அவங்க பாராட்டுற முதலாளும் நான் தான். அதனால் இது ஒரு கேஸ் ஸ்டடியாக சொல்கிறேன். இந்த மாதிரி நம்மக்கிட்ட வர்ற எல்லாருக்கும் ஒரு காரணம் இருக்குது, காரியம் இருக்குது. நமக்கு தெரியும்
அது எப்படி நடக்குது, என்ன நடக்குது. இப்போ அந்த ஐயங்கார் இருக்கார், சீனிவாசன் பேர், இவர் அமெரிக்காவில் இருந்தார். அண்டு ரொம்ப இன்னசென்ட் அண்டு சிம்பிள் பர்சன். ஹோஷியார்பூரில் ஒரு நாடி, பிருகு ரிஷி நாடின்னு பேர். நம்ம வித்வான் லக்ஷ்மணன் இல்லை, அவர் அங்கே போய் படித்து தான் எம்ஜிஆர் கோயில் கட்டினது, ராஜகாளியம்மன் கோயில் கட்டினார் திண்டுக்கல் கிட்ட. அப்போ மாயாத்தேவர்னு ஒரு ஆளை நிற்க வைக்கணும்னு சொல்லி அந்த ஓலையில் வந்து பை எலெக்ஷனில் நிற்க வச்சு, அதுக்கப்புறம் தான் எம்ஜிஆர் ரொம்ப ஒரு ஹைட்டுக்கு எல்லாம் போனது. ஸோ அந்த நாடிக்காரர் அமெரிக்கா போனார். போனபோது இவர் அவர்கிட்ட கைங்கரியம், அதாவது ஹெல்ப் பண்ணுறதுக்காக போனார். வா வா அவர்கிட்ட இவர் என்ன பண்ணியிருக்காரு, என்னை பற்றி கேட்டிருக்காரு அந்த சாமியார்கிட்ட. மைக் கூட அவர்கிட்ட. உலகம் ரொம்ப சின்னது. இஃப் ஒன்லி யூ ஆர் வெரி சீரியஸ் அபவுட் யுவர் சர்ச், யூ வில் கெட் க்ளூஸ் ஃபார் எவ்ரி திங். எல்லாத்துக்கும் எல்லாமே வந்துடும். சங்கரம் சிவசங்கரம். மைக். சங்கரம் சிவசங்கரம். நான் வந்து பாபா ரொம்ப நாள் எனக்கு தெரியும், பாபா ஃபாலோ பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த சுச்சுவேஷனில் வந்து என் ஒய்ஃப்க்கு கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக் இருந்தது, ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்தது. ஸோ அப்போ அங்கே இருக்கிறதுனால அவங்கள போய் மீட் பண்ண சொல்லி சஜஸ்ட் பண்ணாங்க. அந்த காரணத்தினால போனேன். அங்கே போன உடனே அவர் வந்து அப்போது மெடிடேஷன் அவர் நிறைய சொல்லிக் கொடுப்பாரு. அப்போ தான் ஒரு மெடிடேஷன் செஷன் ஆரம்பிச்சிருந்தார். ஸோ அவர் கேட்டார், நீயும் வந்து சேர்ந்துக்கலாம்னு சொன்னாக்கா நான் சொன்னேன், நான் வந்து பாபாவை ஃபாலோ பண்ணுவேன், நீங்கள் உங்களுக்கு ஓகேன்னா நானும் அதில் ஜாயின் பண்ணுறேன்னாக்கா, நீ எல்லா மகானும் ஒன்று தான், அந்த நம்பிக்கை இருந்தாக்கா நீ இதில் சேரலாம்னு சொன்னார். ஸோ அப்படி அந்த செஷன் அப்படி தான் அவரோட அந்த கனெக்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் அவர் வந்து அவரோட கதை அப்புறம் சொன்னார் ஆக்சுவலி. ஸோ அவரும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான், யூஎஸ்க்கு வந்தார். வந்து இங்கே சேலையூரில் ரமணி குருஜின்னு அவர் தெரிந்தார். அவர் அங்கே வந்தப்போ ஃபஸ்ட் டைம் அவர் மீட் பண்ணப்போ ரமணி குருஜி அவரையே பார்த்துட்டு இருந்தார். பார்த்துட்டு வர சொன்னார். அன்றைக்கி வந்து இந்த நாடி ரீடிங்கில் அவரை பற்றி தான் வந்தது. அன்றைக்கி என்ன நார்மல் வந்து காகபூஜின்றார் தான் பேசுவார். அன்றைக்கி வந்து பிருகுமஹர்ஷி வந்து பேசிட்டு, இனிமே நீங்கள் வந்து இந்த வேலை நிறுத்தணும், நான் நாக்கில் நிற்க போகிறேன், நான் மூலமாக பேச போகிறேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார். அப்படி தான் அவருக்கு பிருகுமஹர்ஷியோட இந்த பிளெஸ்ஸிங்ஸ் கிடச்சிது. ஸோ அவர் அப்பத்துலேருந்து அப்படி மீட்டிங் இருந்து அவர் சொன்னார், நான் அங்கேருந்து கிளம்பறிச்சியாக இப்போது நான் சொன்னேன், இப்போ நான் பாபா கிட்டே போக போகிறேன்னாக்கா, பாபா ஒரு பெரிய மகான், அவர் மிஞ்சி வேறு யாரும் இல்லை, நாங்கள் எல்லோரும் கூட அவர் தான் அவர் தான் எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன்ன்ற மாதிரி சொன்னார். ஸோ அதுதான் இந்த கான்டெக்ஸ்ட். ஓகே. இவர் சொல்கிற ரமணி குருஜி இல்லையா, அவர் முதல்ல நம்பர் 9 ராமநாதன் ஸ்ட்ரீட்டில் இருந்தார், மாலிங்கபுரத்தில். அதுக்கப்புறம் சேலையூரில் காகபூஜண்டருக்கு ஒரு கோயில் கட்டிட்டு இருக்கார். அவருடைய பேக்ரவுண்ட் என்னன்னா, அவர் டிடிகேல சேல்ஸ்மேனாக இருந்தார். அப்போ ஹரித்வார் ரிஷிகேஷ் சைடு எங்கேயோ போன போது ஒரு வயசான கிழவர் வந்து ஒரு ஓலை சூடி அவர் கையில் கொடுத்துட்டு, இதை நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஆரம்ப காலத்தில் கருடனை பார்த்தியானா படி அப்படிங்கிற மாதிரி ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டார். ஸோ அவர் வேலையெல்லாம் விட்டுவிட்டு ராமநாதன் ஸ்ட்ரீட்டில் அந்த ஓலையை படிச்சுன்னு இருந்தார். இப்போ நல்ல வயசாகிடுச்சு, கொஞ்சம் சிக்காக கூட இருக்கார். அப்போ ஒரு நாள் காளிகாம்பாள் கோயில் சிவாச்சாரியார், அப்புறம் திருவேற்காடு ராமதாஸ் சாமி, இந்து சமய அறநிலையத்துறை செக்ரட்டரி சண்முக சிகாமணி, ப்ளஸ் குருஜி சுந்தர்ராமன், இந்த 4 பேரும் அண்ணா நகரில் என் வீடு வந்து, வாங்க பாணி முருகனை பற்றி இன்றைக்கி அந்த ஓலையில் வருதான், நாங்கள் போகிறோம் ரமணி குருஜிக்கிட்ட, நீங்களும் வாங்கன்னு என்னை கூட்டின்னு போனாங்க. அவங்க தான் கூட்டின்னு போனாங்க, எனக்கு அவர் தெரிய கூட தெரியாது. அப்போ அவர் அந்த சோழி போடுவார், அதில் 8ஆம் நம்பர் 8 சோழி 8 இல்லை. அப்போ அவர் படிக்கிறார். அதான் எங்களை என்ன கூட்டின்னு போனாங்க அவங்க, அதில் என்னை பற்றி தான் வருது.
அதில் என்ன வருதுன்னா, உள்ளத்தில் இச்செய்யவன் தனக்கு அளவிலாது பெருகிடும் அருள்நிலை கருணை பற்பல ஜென்ம தொடர்பதினால் அன்றோ. நீ கூட்டின்னு வந்துக்கிற ஆள் இருக்கானே, இவனுக்கு உள்ளத்துக்குள்ளே நிறைய அருள் பொங்கறதுக்கு காரணம் எத்தனையோ ஜென்மங்களாக அருளாளர் நிழலிலே ஆதாரமெனும் அருள்வழி காணவே காலகாலமாக எண்ணிய பெருமையடா. எத்தனையோ காட்டில் மோட்டில் ரிஷிகள் சிதர்களெல்லாம் அலைஞ்சிருக்கான் இவன். அதனால என்னாச்சு, பேரருள் ஒளியாய் மாலவன் இங்கே எழுந்தான். இவர் உடம்புக்குள்ளேயே பெருமாள் வசிக்கிறாரு. இதெல்லாம் வந்தது. பெரிய அருள் ஒளியாகிய திருமால் இவர் உடம்புல இருக்காரு. 1984 பிப்ரவரி மாதம் படித்தது. 84. அதுக்கப்புறம் ஒரு 16 40 வருஷம் ஆகிடுச்சு இதெல்லாம் படிச்சு. அண்டு அருளாளனில் ஆதாரம் எனும் அருள்வழி காணவே காலகாலமாய் எண்ணிய பெருமையடாம். பேரருள் ஒளியாய் மாலவன் இங்கே எழுந்தான். அயோத்தியோன் ஆதாரம் எனும் அருள் பலிதம் காணவே அனுமனே இந்தனுக்கு கால துணையும் ஆயினான். இவர் இந்த பிறவியில் பெருமாளை பிடிச்சிட்டாரு. பெருமாள் யாரு? ராமராக இருந்தவர். கண்ணார் கடல் சூழ் இலங்கைக்கு இறைவந்தன் விண்ணாகம்பளக்க சரஞ்சல உய்த்தாய் அண்ணா விண்ணூரும் வேங்கடமா மலைமேய அண்ணா. தேவர்கள்லாம் கும்பிடுற வேங்கடத்து மேலே இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய வெங்கடாதிபதியே, பரந்த மார்புடைய ராவணனுடைய மார்பு பிளக்கும்படி அம்மை எழுதிய ராமா அப்படின்னு. அப்போ ராமர் வெங்கடாதிபதி ஒன்று தானே. இப்போ மகேந்திரகிரி மலைக்கு சிவசங்கர் பாபா போகிற போது அங்கே ஆஞ்சநேயர் அனுமார் கோட்டைங்கிற இடத்துல தவம் பண்ணுறார். அவருக்கு தெரிஞ்சு போச்சு நம்மளால் வந்துட்டார் உலகத்தில்னு. அவரும் வர்றார். அப்போ இந்த சிவசங்கர் பாபாங்கிற சூலத்துக்குள்ளே 3 பேர், ஆஞ்சநேயர் கம் ராமர் கம் வெங்கடாதிபதி வந்துட்டாங்க. காரணங்கள் ஒருபாலாக, இதெல்லாம் காரணம். அடுத்தது எனக்கு குரு முருகன் எல்லா பிறவிலையும். அதனால் கந்தனின் அல்கரத்துவேலும் மறுபாலாக இன்னொரு ரூட்டில் குரு என்ற முறையில் முருகனுடைய அருள் இவருக்கு வந்து செஞ்சு. இதெல்லாம் பார்த்துட்டு அம்பாள் பராசக்தி இருக்கா இல்லையா, சிந்தாமணி கிரகம்னு ஒன்று இருக்குது. அவள் பார்த்தால என்னடா இது அதிசயமாகுது, ஒரே உடம்புக்குள்ளே இவ்வளோ பேர் வராங்க, இப்போ நான் ஏன் தனியாக சமையல் பண்ணோன்ட்டு என் பவர் கூட நீயே வச்சுக்கோ அப்படின்னு. விந்தையுள் விந்தையிட சிந்தையுள் குடிகொள்ள சிந்தாமணி கூடத்தே வரை மருளவள் ஆனவளும் பூரண பலம் அருள. ஃபுல் பவர் அம்பாள் கூட கொடுத்தா. அதனால் மானிடர் மனதிலே எல்லா ஜனங்களுடைய மனசுலையும் ஒளியாய் உவந்து பொலிவாய் நிறைந்து அகிலமெல்லாம் ஆதாரம் கொள்வாய், தெய்வ வடிவும் கொள்வாய். உலகம் பூரா நீ எல்லாருடைய மனசுலையும் போய் சேர்ந்துருவேன். உனக்கு இந்த கலியுகத்தில் ஒரு தெய்வத்துக்குள்ள வடிவம் கிடைக்கும். ராமர், கிருஷ்ணர், இயேசு, புத்தர் மாதிரி உனக்கு ஒரு தெய்வ வடிவம் கிடைக்கணும். அதுதான் பூரண பிரம்ம பெருமாள். இதில் வெங்கடாதிபதி, வராகர், நரசிம்மர், பாதி சிவன், பாதி சக்தி, 10 அவதாரங்களும் சரி. இதுதான் அந்த கலியுகத்தில் வந்திருக்கிற புதிய வடிவம். உனக்குன்னு ஒரு தெய்வ வடிவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வருது. இந்த மாதிரி கலியுகத்தில் ஜனங்கள்லாம் புத்தி கெட்டு போய் அலைஞ்சின்னு இருக்கானுங்க. அதனால் அவங்கெல்லாம் ஆடுமாறு ஆடி அடங்குமாறு அடங்கும் காலத்து தான் அருள்வழியின் பூரணத்தை உணர முடியும் என்றோம். ஒரு ஆட்டாலாம் ஆடுவானுங்க ஜனங்க, அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் நம்பிட்டு எல்லாம் ஃப்ராடு பண்ணி சுற்றி நிற்பாங்க. அவங்க ஒரு ரவுண்டு எல்லாம் ஆடி அடங்குற போது தான் அருள்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியும். அப்படி வரும். அது வரைக்கும் என்ன நடக்கும், நீ எங்கே இருக்கியோ அங்கே நீ என்ன நினைக்கியோ எல்லாம் நடக்கும். வேறு ஒன்றுமே பண்ணதில்லை, நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். உலகம் பூரா உன் அகம் காற்றினும் கடிது ஓடி, காற்றை விட வேகமாக உன் மனசு அமெரிக்காவுக்கும் போகும், கனடாவுக்கும் போகும், எல்லா ஊருக்கும் போகும். ஒளியாய் வந்து பொலிவாய் நிறைந்து உலகம் பூரா உன்னுடைய கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்லாம் அதில் வந்துச்சு. பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 1984 இது படித்தாங்க. அதுக்கப்புறம் லலிதா சுவாமிநாதன் அவர்கள் அவர்கிட்ட போனாங்க. அப்போ அவர் சொன்னார், சிவசங்கர் பாபா கிட்ட சொல்லு, எங்கிட்ட அவருக்கு கண்டினியூஸ் கான்டாக்ட் இருக்கிறதுக்கு 2 பேர். ஒன்று நம்மக்கிட்ட ஜூஸ் ஃபேக்ட்ரி நடத்துகிற ஒருத்தர் டீல்ஸ்லேருந்து வந்துருந்தார். அவர் ஆஸ்திரேலியா போயிட்டார் இப்போ. ஸோ அவர்கிட்ட போவார். அதனால் அவர் மூலமாக எங்களுக்கு கான்டாக்ட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. லல்லு போனோம். அப்போது நான் அதே ரமணியாக தான் இருக்கேன்னு சொல்லுங்கள் உங்கள் பாபா கிட்டே போய் அப்படின்னு சொல்லி இவகிட்ட சொல்லி விட்டார். இல்லை என்ன வந்துச்சு அதில் படிச்சுட்டு இருந்தா. இப்போது ஒரு 1 இயர்க்குள்ளே இருக்கும். 2024 பாபா 24. ஸ்ரீ காகபுஜண்டர் அருள்வாக்கு. ஆதியே ஆனந்தவல்லியே. அதெல்லாம் விட்டுரு, அம்பாலெல்லாம் ஒரு புகழ்றாரு, அதெல்லாம் விட்டுரு.
அனைவரது உள்ளகத்து உணர்வொளியாய் நின்ற எம் பாலகனும் இவன். இவன் தானும் அல்லல் பலவும் கண்டும் கொண்டதகவும் காண்பர் ஆயின் கணபதியோன் அருளால் சங்கடம் விலகிட சதுர்ப்புறத்தும் ஈசன் நாமம் முழங்க காகம் யான் கரைந்துரைப்பேன். கதிரவன் குலத்து ஒளி நாமம் ராமன்தான் ஜென்ம தடத்து எழுந்திட கதிமாற்றம் காணவும் பாலகனும் சிவசங்கரனும் தன் ஒளி ஓட்டம் சங்கநாதம் செவியில் ஒன்றிடும் தருணம் இனியே காலத்தின் தீர்க்கம் கதிரவன் உச்சம் கொள்ள மதியும் பொங்கு நிறைய மானுடர் அறிவரே சத்தியத்தின் தீர்க்கம். கணபதியோன் துதிக்கை தூக்கி அருளிட உரைத்தனம் எம் தமது அருள் ஆசி நன்றே. With all divine blessings, shine like a sun god, smile like a full moon. எமது நெஞ்சார்ந்த அன்பு வணக்கம். ரமணி குருஜி சொன்னார், அயோத்தியில் ராமரை எப்போ பிரதிஷ்டை பண்ணாங்களோ அன்னிலேருந்து இவருக்கு எல்லா இந்த அப்சக்கல்ஸ் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் இவர் பழைய ஸ்திதியெல்லாம் தாண்டி பெரிய நிலைக்கு வந்துடுவார் அப்படின்னு படித்தாங்க. அதில் வந்துச்சது. இப்போ அயோத்தியில் வந்து கூட 2 வருஷம் ஆகிப்போச்சா, 1 வருஷம் ஆகிப்போச்சு இல்லையா? ஸோ நடக்கிற போது பார்ப்போம். பெரிய சப்ஜெக்ட் ஆன்மீகம். நீ நினைக்கிற மாதிரி சின்ன சப்ஜெக்ட் இல்லை. வாசித்து காணணும் அதுன்னுவாங்க. எவ்வளோ படித்தாலும் புரியவே புரியாது. நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுன்னு காமாக உட்காந்துருக்கோம். எல்லாம் நடக்கும். நடக்கிற போது பார்க்கலாம். ஈரத்துள் மீதக்கின்ற இதயமே எங்கள் தெய்வமே சிவசங்கரா. மனபாரத்தை சுமப்பவர் காறுதல் தரும் தெய்வமே சிவசங்கரா. கருணையே கடல் வெள்ளமே அருளிலே மழை வெள்ளமே. ஈரத்தில் மீதக்கின்ற இதயமே எங்கள் தெய்வமே சிவசங்கரா. காலத்தை வென்ற சரித்திரம் உந்தன் ஆன்மீக இலக்கணம். எக்காலத்திலும் நினைவூட்டிடும் உந்தன் ஆத்மார்த்த அனுபவம். ஆதினாலும் அறிய ஒண்ணா ஆதிசித்தநாதனே. அன்பில் மட்டும் அடிமையாகும் ஆனந்த ரூபனே. ஆதியானவனே அந்த மாதியற்றவனே. பாதியானவனே உமை பாதியானவனே. ஈசனே எங்கள் நேசனே தியாகேசனே ஜெகதீசனே. ஈரத்தில் மீதக்கின்ற இதயமே எங்கள் தெய்வமே சிவசங்கரா. சங்கல்ப மாத்திரம் நடந்திடும் சர்வகாரிய சித்தி சத்தியம். சங்கடம் நீக்கி அருளிட வரும் சர்வசக்தி நித்தியம். உன்னிடோலோர் பிறவி இந்த பாரில் இதுவரை இல்லையே. உன்னிடம் இல்லாததொன்றும் உலகில் எங்கும் இல்லையே. நீ மகாஜோதி மகாமகர ஜோதி. அண்ணாமலை ஜோதி அருணாச்சல ஜோதி. இருளகற்றி ஒளி புகட்டி எம்மை கூட்டி உம்முள் பூட்டும். ஈரத்தில் மீதக்கின்ற இதயமே எங்கள் தெய்வமே சிவசங்கரா. மனபாரத்தை சுமப்பவர் காறுதல் தரும் தெய்வமே சிவசங்கரா. கருணையே கடல் வெள்ளமே அருளிலே மழை வெள்ளமே. ஈரத்தில் மீதக்கின்ற இதயமே எங்கள் தெய்வமே சிவசங்கரா. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம்.
ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம். இத்தனை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம். ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.